வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க, டேஸ்டான இட்லிக்கு சைட் டிஷ் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவினதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சமாக உடைச்ச கடலை, இஞ்சி ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, திருவின தேங்காய், உடைச்ச கடலை, இஞ்சி, சோம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. உளுத்தம்பருப்பு செவந்ததும் கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் அந்த இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டுட்டு நம்ம நல்லா இது போல் கலந்துக்கலாங்க. இதுக்கு ரொம்ப பொருளும் தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிறதுக்கு மட்டும் 5 மினிட்ஸ் இது டைம் தேவை. கலந்துட்டு இதில் ஒரு டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரண்டியில் இன்னொரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போ பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே நம்ம கொத்தமல்லி தழைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தூவிட்டு, கருவேப்பிலை இருந்தால் அதையும் தூவிட்டு இறக்கிடலாங்க. நல்லா டேஸ்டான தக்காளி குருமா, நல்லா சூடான இட்லி வச்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இது தக்காளி குருமா நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை இதுக்கெல்லாம் அருமையான சைட் டிஷ்ஷு. நீங்களும் அந்த டேஸ்ட்டான தக்காளி குருமா இது போல் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.